வணக்கம். மகர ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 முதல் 2026 வரை. மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் முதல் ராகு கேது வரையில் 9 கிரகங்கள் ஓராண்டுக்கு உங்களுக்கு எப்படியான பலன்களும் எப்படி நற்பலன்களும் பாதக பலன்களும் தரும் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். மகர ராசி என்றாலே 7.5 சனியில் பல வகையான சிக்கல்களை சந்தித்து வந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி விலகுவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். 7.5 சனி விலகினாலே உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரையில் சந்தித்து வந்த எண்ணற்ற கஷ்டங்களும் நஷ்டங்களும் பொருள் இழப்புகளும் நம்பிக்கை துரோகங்களும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்று தான் சொல்ல வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி விலகுவது மிகப்பெரிய நற்பலன்கள். அது மட்டுமில்லாமல் தடை, தாமதம், எதிர்ப்பு, ஏளனம், அவமானம் இவை அனைத்திலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழி. 7.5 சனி என்றால் 7.5 ஆண்டு காலங்கள் விரயச்சனியாக விரயங்களை கொடுத்திருப்பார். ஜென்ம சனியில் என்ன செய்வது என்று தெரியாமல் பல வகையான பாதகங்களை செய்திருப்பார். குடும்பச் சனியில் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்திருப்பார் சனி பகவான். சொந்த ராசியாக இருந்தாலும் சரி, வேற எந்த ராசியாக இருந்தாலும் சரி, சனி பகவான் 7.5 சனியாக வந்துவிட்டால், அர்த்தாஷ்டம சனியாக நின்று விட்டால், கண்டக சனியாக கண்டகங்களை கொடுத்து வந்தால், அஷ்டம சனியால் பல வகையான அவதிகளை கொடுத்து வந்தாலும் அவர் விலகும் போது, விலகியதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இயல்பான முன்னேற்றமும் தடைகள் விலகுவதும் நற்பலன்கள் அதிகரிப்பதும் கஷ்டங்கள் குறைவதும் நன்மைகள் அதிகரிப்பதும் இப்படிப்பட்ட நற்பலன்களை சனி பகவான் தந்து விடுவார். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு பகவானை பொறுத்தவரையில் 2025 மே மாதத்தில் பயிற்சி பெற்று 6ஆம் இடத்தில் அமருவார். சிறு பாதகம் என்றாலும் 7.5 சனியிலிருந்து விலகுவது பாதகங்கள் குறைந்து காணப்படும். பொருளாதாரத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு போவார். 6ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் பெரிதளவு கஷ்டமில்லை. ஆனால் ஒரு 5 மாதங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சிறு பின்னடைவாக இருக்கும். பொருளாதாரத்தில் வீழ்ச்சிகளை கொடுக்கும், உடல் நலத்தில் சில பாதிப்புகளை கொடுக்கும். காரணம், குரு 6ஆம் இடத்தில் இருந்தால் நோய், கடன், பகை, எதிர்ப்பு இவைகளால் சில பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே 7.5 சனியில் இதை அனைத்தையும் சந்தித்த உங்களுக்கு பெரிதளவு பாதகமாக இருக்காது. நற்பலன்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய உடல்நலத்தில் பாதிப்பும், ஏற்கனவே சென்ற உறவுகளால் இருந்த உறவுகளால் சில பிரச்சனைகள் வரும். அது பெரிதளவு பாதிப்பை கொடுத்து விடாது. ஆனால் ராகு கேதுக்கள், ராகு பகவான் பயிற்சி பெற்று 2ஆம் ராசிக்கு வருவதும், கேது பகவான் 8ஆம் ராசியில் அமருவதும், ராகு பகவானை பொறுத்தவரையில் 2ஆம் ராசியில் அமர்ந்தால் அதிர்ஷ்டங்கள் பின்னால் ஓட வைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, பல வருஷமாக உங்களுடைய வாழ்க்கை பின்னடைவை சந்தித்து இருக்கின்ற காரணத்தால் எதையாவது செய்து நாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக அதிர்ஷ்டத்தை நோக்கி செல்லுவது, வருமானத்தை பெருக்குவதற்காக பல வழிகளில் உழைப்பது, இதனால் அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலுமாகவே இருக்கும். நிம்மதி என்பது
அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. இழப்புக்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படலாம். ஆனால் கேது பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் விழிப்புடன் இருக்க வேண்டும். கேது பகவானுக்கு 8ஆம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான இடமாக இருக்காது. கேது பகவான் நற்பலன்களை செய்வதை விட 8ஆம் இடத்தில் இருந்தால் உங்களுக்கு கெடு பலன்களை தந்து விடுவார். சனி பகவான் மிகவும் வலிமையாக அமருவது யோகத்தை தரும். ராகு பகவான் அதிர்ஷ்டங்களை தேடி அலைவதற்குண்டான வழிகளை காட்டுவார். ஒரு சிலருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்துவிட்டால் அதிர்ஷ்டங்கள் என்பது ஒரு சிலருக்கு தான். கவனிக்கணும், ஒரு சிலருக்கு தசா யோக தசாவாக இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். தசா உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தால், தசா என்றால் ஒவ்வொரு பதிவிலும் மகர ராசி மட்டுமல்ல, மேச முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடியது தான். உங்களுடைய ராசி மகர ராசி. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னம் ஒன்றாக ராசி ஒன்றாக இருக்கும். ஒரு சிலருக்கு லக்னமும் ராசியும் ஒன்றாகவே இருக்கும். அப்படி உங்களுடைய லக்னத்திலிருந்து கணக்கிடும்போது எந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய தசாவை நடத்துவதுதான் சந்திரா லக்னம் என்று சொல்லக்கூடிய ராசி. அப்படி அந்த தசாவாகப்பட்டது யோகமாக இருந்தால் ராகு பகவான் 2ஆம் இடத்தில் அமரும்போது திடீர் தனலாபங்களை கொடுத்து விடுவார். ராகு பகவான் திடீர் தனலாபங்களை கொடுத்தாலும் கெடுக்கின்ற கேது பகவான் 8ஆம் இடத்தில் அமருவதால் வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு பல வகையிலும் பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் இருப்பதினால் இந்த குழப்பங்களை அதிகரிக்க செய்யக்கூடிய பாதக நிலையில் கேது பகவான் அமருவது உங்களுக்கு சிறு கஷ்டங்களை கொடுக்கும். உடலில் எதிர்பாராத சில பாதிப்புகள் வரலாம். குடும்பத்தில் சந்தோஷம் என்பது சற்று குறையலாம். எது இருந்தாலும் தசா வலிமையாக இருந்துவிட்டால் பாதகம் என்பது பெரிதளவு இருக்காது. 7.5 சனி விலகியும் சில கஷ்டங்கள் எதற்காக வருகிறது என்பதை உங்களால் குழப்பிக்கொள்ள கூடாது என்பதற்காக இதை தெளிவாக சொல்லக்கூடிய பதிவாக இருக்கும். ராஜகிரகங்களில் சனியும் ராகுவும் பலமாக இருக்கிறார்கள். இன்னும் குருவும் கேதுவும் பாதக நிலையில். குரு பகவானை பொறுத்தவரையில் சில மாதங்கள் மட்டும்தான் பயிற்சியானதற்கு பிறகு கெடு பலன்களை தருவார். சில மாதங்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு உங்களுக்கு இயல்பான வருமானமோ அல்லது உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியோ கட்டாயமாக குரு பகவானால் செய்ய முடியும். எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு பகவான் பயிற்சி பெற்று அமரக்கூடிய 6ஆம் இடத்தில் சில மாதங்கள் மட்டும்தான் அவரால் கெடு பலன்களை தர முடியும். குரு பகவான் 5 மாதங்களுக்கு ஒரு முறை 4 மாதங்களுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகின்ற ஒரு விஷயம் இருப்பதினால் குரு பகவான் வக்ரம் பெற்றால் கெடு பலன்கள் மறைந்து சுப பலன்களாகவே மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு பிறகு கேது பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சில பாதக பலன்களை தருவார். இருந்தாலும் 3 கிரகங்கள் நல்ல நிலையில் அமரும்போது கேது பகவான் பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார். நம்பிக்கையுடன் இருக்கலாம். இதனுடன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்துவிட்டால்
2025 உங்களுக்கு 7.5 சனி விலகுவது, 2 ராகு பகவான் அமருவது, குரு பகவான் சில மாதங்கள் பாதகத்தை செய்துவிட்டு நற்பலன்களை செய்கின்ற அமைப்பில் அமருவதால் இனிமேல் கஷ்டங்கள் குறையும், நஷ்டங்கள் குறையும், துன்பங்கள் குறையும். படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு மகர ராசிக்காரர்களும் செல்லலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.